லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று முன்னாள் தமிழக பாஜக தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது அவங்க நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா ஒரு வயதில் மூத்தவங்க, பல பல பதவிகளில் வந்தவங்க, எதிர்க்கட்சியாக இருந்தாங்க. இப்போ ஆளக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய முக்கிய பிரமுகராக இருப்பாங்க. அவங்க ஒரு வயது முதிர்வின் காரணமாக இப்படி பேசலைங்க. நானும் என் பங்குக்கு ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறாங்களுடைய பள்ளிக்கல்வி அமைச்சரை மாற்றினால் இது போன்ற சீர்கேடுகள் நடக்காது என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. அழகாக தெள்ள தெளிவாக மிகப்பெரிய ஆளுமை நடத்தி கொண்டு இருக்கிறார். நான் ஒருதலைபட்சமாக பேசலைங்க, நியாயமாக பேசுகிறேன். நடத்தி கொண்டு இருக்கிறார். பள்ளி மாணவர்களுக்கு என்ன தேவையோ, சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அது போன்ற கருத்துக்களை மட்டுமே முன்னிறுத்தி நடத்திட்டு இருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை அழகாக போயிட்டுருக்கு. அதில் இந்த மாதிரி பேசுகிறது இது மிகப்பெரிய ஒரு தவறான செயலாகும். அவர் எதுக்கு ராஜினாமா செய்யணும்? பள்ளியில் போய் ஒரு மாணவர் ஒருத்தர் சொற்பொழிவு ஆற்றுறதுக்கு அந்த இதில் அமைச்சர் என்ன பண்ணுவார்? அமைச்சர் ஒவ்வொரு ஸ்கூலையுமா பார்த்துட்டு இருப்பார். அந்த பள்ளி நிர்வாகம் தான் தவறு. நிர்வாகத்தில் அவங்களும் எந்த மாதிரி சொற்பொழிவு பேசுனீங்கன்னெல்லாம் கேட்டிருக்காங்க. தலைமை ஆசிரியரோட வாக்குவாதமெல்லாம் வீடியோவில் வந்திருக்குது, பார்த்துருக்குறோம். அதான் அரசியல் அவங்க பிஜேபி பாரதிய ஜனதாவினுடைய மாற்றா திமுக இருக்கிறதுனால அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க. பாரதிய ஜனதா திமுகவுக்கு எதிர்ப்பான கட்சி. அந்த வன்மத்தில் அவங்க பேசுகிறாங்க. ஒரு நியாயங்கிறது என்னன்னா, இப்போ அரசு அவங்கள கைது பண்ணியிருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாற்றுத்திறனாளி மனசை புண்படுத்துகிற அளவுக்கு பேசுனதுக்காக அவனை கைது செய்கிறாங்க. மாற்ற வேண்டியது அமைச்சர்னு சொன்னால் அரசியல் ரீதியாக பேசுகிறாங்க. அவங்க நியாயத்தை பேசலை. அதுதான் நான் சொல்கிறேன். அவங்க தப்பாக பேசுகிறாங்க, அரசியல் காழ்ப்புணர்வோட பேசுகிறாங்க. பாரதிய ஜனதா திமுகவுக்கு விரோதமான ஒரு கட்சி. அதனால அவங்க கட்சி அடிப்படையில் பேசுகிறாங்க. நல்லதை செஞ்ச மந்திரியை மாற்ற சொல்கிறாங்க. இது ஒரு வைத்தியகாரத்தனம் பேச்சு. இது அதாவது யார் தவறு செய்கிறாங்களோ அவங்கள கண்டித்து அவங்களுக்கான நடவடிக்கை எடுக்கிறது தமிழக அரசு. அது சரியான முறையில் நடக்கிறாங்க. ஆனால் இப்படி பேசுகிறது ஒரு அரசியல் பின்புலத்தில் இருக்கிற ஒரு ஆளுமைக்கு இது சரியில்லை. தமிழிசை சொல்கிறது ரொம்ப வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயந்தான். இது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள 2 ஸ்டேட்டில் நல்ல கவர்னர் கொடுத்துருந்தாங்க. அந்த கவர்னரை ரிசைன் பண்ணிவிட்டு தென்சென்னையில் அவங்க வேட்பாளராக நின்னாங்க. மக்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கலை. அவங்க சொல்கிற நியாயம், நல்ல கருத்து, அவங்க நல்ல ஒரு அரசியல்வாதி, நல்ல தெளிவானதுன்னா அவங்கள மக்கள் தேர்ந்தெடுக்கணும். திருப்பி கூட தமிழச்சி தங்கப்பாண்டியனை தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதனால் அவங்க சொல்கிறது ரொம்ப தப்பு. மக்கள் மத்தியில் அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை இல்லை. எடுக்கிறேன்னு உறுதி கொடுத்துருக்காரு அமைச்சர். அதனால் கண்டிப்பாக நடவடிக்கை. அதான் அவங்க ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி. எடப்பாடி எல்லாத்துக்குமே காழ்ப்புணர்ச்சி. அதனால் அவங்க இப்படி பேசத்தான் செய்வாங்க. நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக, காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற செயல்களில் அவங்க மீண்டும் மீண்டும் செய்வாங்க. வேறு யாரும் அவருக்கு அந்த அம்மாவுக்கு இணையாக வேறு யார் இருந்தாலும் இது போன்றதான் செய்வாங்க. என்ன தமிழகத்தில் என்ன நடந்தாலும், புயல் மழை வெள்ளம் வந்தாலும், எங்கேயாவது ஒரு பக்கம் போதைப்பொருள் விற்றாலும் உடனே அது சம்மந்தப்பட்ட துறையை அமைச்சர் விலகி நான் உடனே சரியாகிறாது. போதைப்பொருட்கள் எங்கேருந்து வருது? வட மாநிலத்திலேருந்து வருது, குஜராத்லேருந்து, ஜெய்ப்பூர்லேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, ராஜஸ்தான்லேருந்து வருது. அதை தடுக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு தகுதி கிடையாது. தமிழகத்தில் இங்கே பிடிச்ச இடத்துல அது பிடிச்சாச்சுன்னா இது எந்த வகையில் சாத்தியமாகும்? அது அரசியலுக்காக செய்யக்கூடிய விமர்சனங்கள். அது தவறு. அவங்க ஆன்மீகத்தில் இருக்காங்க. அவங்க பிஜேபியில் இருக்கிறனால எல்லா விஷயங்கள்லையும் ஆன்மீகம் இருந்தால் சப்போர்ட் செய்வாங்க. அதுக்கு அவங்க துணையாக நிற்பாங்க. இதை அவங்க வரவேற்கிறாங்க. ஆனால் இது நம்ம தமிழக அரசு நடத்துகிற அரசு பள்ளியில் நடத்துகிற ஒரு விஷயமா இருக்கிறனால இப்படியானப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்துலேயும் இதில் சட்டம் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. ஆனால் சரியாக எனக்கு தெரியல. ஆனால் இருக்குது அந்த ரூல்ஸ். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி அரசு தரப்பில் நடக்கிற விஷயங்கள் பள்ளியில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இந்த மாதிரி பேசக்கூடாது, ஆன்மீக விஷயம் பேசக்கூடாது. தனிப்பட்ட முறையில் பேசிக்கலாம். தனிப்பட்ட முறையில் மீட்டிங்கில் வச்சு இந்த மாதிரி பேசிக்கலாம், அவங்க சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி பேசுகிறது கண்டிக்கத்தக்கது தான். தமிழிசை சொல்கிறது கண்டிக்கத்தக்கது தான். அவங்கள கண்டிக்கிறாங்க மக்கள். அழகாக இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த சம்பவத்தை நான் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். அதிலும் ஒரு கண் பார்வையற்ற ஒரு தலைமை ஆசிரியர் அதே பள்ளிக்கூடத்தில் அவர் பேசும்போது பக்கத்தில் இருந்து அதை தட்டி கேட்டிருக்கிறார். அது நியாயமான விஷயம். பிற்போக்கு சிந்தனைகளை மாணவர்கள் மத்தியில் விதைக்கக்கூடாது என்பதற்காக முற்போக்கு சிந்தனைகள் மட்டும்தான் பேசணும்னு சொல்லி அழகாக அறிவுறுத்தினார். அப்போவே பதிலடி கொடுத்தார். இது வரவேற்கத்தக்கது. மற்றவர்கள் மற்ற அரசியல் தலைவர்கள் சீமானம் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருக்காரு.
இது வந்து ம, அரசு அரசாங்க அதிகாரிகள் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாரு. யாராவது ஒரு கல்வி நிறுவனத்தில் போய் இவரை கூட்டிகிட்டு வந்து சுறுப்படி பாட்டுங்க, மதம் குழந்தைகளுக்கு கல்வி சம்மந்தப்பட்டவங்க எல்லாங்கள கூட்டிகிட்டு வந்து நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி யாருமே செய்யவே மாட்டாங்க. யாருடைய அறிவுறுத்தலும் கிடையாது, வற்புறுத்தலும் கிடையாது. இது அவர்களாக எடுத்த முடிவு. அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தான் செஞ்சுருக்காங்க. சைதாப்பேட்டையிலும் போய் வேற ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த அம்மாவே தான் கூட்டிகிட்டு போய் வழிகாட்டியிருக்காங்க. அது அவங்களுக்குள்ள என்னதான் தெரியல. அது வந்து சொல்வதற்கு கருத்து கிடையாது. இவங்க செஞ்சது நியாயம், அவங்க செஞ்சது தவறு. அரசு சரியான நடவடிக்கை எடுத்திருக்கு. அரசாங்கம் இப்படி ஒருத்தன் சொல்லும்போது ஏகப்பட்ட இந்த மாற்றுத்திறனாளிகள் மனசு பாதிக்குது. நம்ம பிறந்ததே இவ்வளோ பிறந்துட்டோம், இதில் நம்மளுக்கு கஷ்டத்தை அனுப்பிச்சிக்கணும், இவன் ஒருத்தன் போன ஜென்மம் பாவம்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி இந்த பாவத்தை அவன் செஞ்சதுக்கு, இந்த பாவமான வார்த்தைகளை சொன்னதுக்கு அரசு எடுக்கிற நடவடிக்கை நல்ல நடவடிக்கை. மூட நம்பிக்கை, பொய்யான தகவல், ஏதோ ஒரு வளர்ச்சிக்கு தன்னை வளர்த்துக்கிறதுக்கு தவறான தகவலை அவன் சொல்கிறான். கவர்மெண்ட் ஸ்கூல் இப்போது ஸ்டாலினோட ஆட்சி வந்ததுலேருந்து சிறப்பாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்ற ஒரு அமைச்சர், அவர் ரொம்ப ஒரு நல்ல சிறப்பாக செய்கிறாரு. அதாவது மக்களுக்கு என்ன தேவை, மாணவர்களுக்கு என்ன தேவை, சரியான வழிமுறையில் தான் மக்களை நடத்திட்டு போகிறாரு. எல்லா விஷயங்களையும் அவங்க சரியான முறையில் தான் செய்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நேரடியாக நிறைய நிகழ்ச்சியில் அவரை பார்த்துருக்கோம். அவருடைய ஸ்பீச் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவருடைய செயல் எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் நாங்கள் அவரை பாராட்டுறோம். இது தவறு, நியாயம் கிடையாது, இது அநியாயம். இது அதான் சொல்கிறேனே, அவங்க பிஜேபியில் இருக்காங்க. பிஜேபியோட கட்சியோட செயல்பாடு எப்படின்னு தெரியும். எப்போவுமே ஒருதலை பட்சமாக ஆன்மீகத்தை எப்போவுமே எடுத்து அவங்க ஓங்கி பேசுகிறதும், எல்லா விஷயத்துலையும் ஆன்மீகமாக கொண்டு வந்துடலாம், அதான் வட மாநிலங்கள் மாதிரி கொண்டு வரலான்னு சொல்லி தமிழ்நாட்டை நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தில் ஏமாற மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக தமிழக அரசோட பக்கம் தான் நிற்பாங்க. ஆர்என் ரவி கூட அதை தான் சொல்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் வளர்ச்சி, தமிழ் மொழி, இதுக்கு பேர் போனது நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் படிக்கிற பள்ளி மாணவர்களை நீட் தேர்வில் வேணாம் அப்படின்னு வாதம் பண்ணுறது எதுக்கானா, தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக. தமிழ் மொழி சரியில்லை, தமிழ் கொள்கை சரியில்லைன்னா அவர் ஏதாவது ஒன்றாவதுலேருந்து படிச்சிருக்கிறாரா, இல்லை ஏழை மாணவர்களோட அவர் பிள்ளைங்க படிக்குதா, அவர் சொந்தக்காரவங்க படிக்கிறாங்களா, இல்லை எதையாவது சொல்லணும், இந்த அரசு மேலே ஒரு குற்றத்தை சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. வேற ஒன்று தவறு தான் மேடம், தவறு தான். அங்கே ரெண்டுமே தவறு தான். ஆன்மீக சொற்பொழிவுக்கு அந்த இடத்துல இடமே கிடையாது. பள்ளிக்கூடம் வந்து இன்னொரு தாயின் கருவறை, இன்னொன்று பள்ளி வகுப்பறை, ரெண்டுமே தான் புனிதமான இடம். அந்த புனிதமான இடத்துல வந்து மற்ற தீய சக்திகளுக்கு இடம் கிடையாது. இடம் கொடுத்தது வந்து கண்டிக்கத்தக்கது. இது போன்ற கல்வி, அது குறிப்பாக அரசு பள்ளிகளில் இது போன்ற நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களை நல்வழிப்படுத்தும். இது வந்து ஒரு பைத்தியகாரத்தனம் பேச்சு. இது அதாவது யார் தவறு செய்கிறாங்களோ அவங்கள கண்டித்து அவங்களுக்கான நடவடிக்கை எடுக்கிறது தமிழக அரசு. அது சரியான முறையில் நடக்கிறாங்க. ஆனால் இப்படி பேசுகிறது வந்து ஒரு அரசியல் பின்புலத்தில் இருக்கிற ஒரு ஆளுமைக்கு இது சரியில்லை. தமிழிசை சொல்கிறது ரொம்ப வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயந்தான். இது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம்.